அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயனம் காலம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் சூரியனுடன் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த கார்த்திகை மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் விருச்சிக ராசியில் பயணம் செய்யும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். விருச்சிக ராசியில் சூரியனுடன் புதன் இணைந்து புத ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்குகின்ற மாதம் இந்த கார்த்திகை. ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு சம சப்தம யோகத்தை உருவாக்குகிறார் இந்த மாதத்தில். மேலும் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் வேசி யோகமும் உருவாகின்றது. இந்த வேசி யோகமானது நமது ஆன்மாவை குறிக்கும். சூரியனால் உருவாக்கப்பட்டது. ஒரு நபரின் ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு அடுத்த ராசியான 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேது ஆகிய கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்களில் ஏதேனும் ஒன்று அல்லது மொத்த கிரகங்களும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு வேசி யோகம் உண்டாகிறது. வேசி யோகம் கொண்ட நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு அதற்கு உண்டான பணிகளை செய்து வெற்றி பெறுவார்கள். மேலும் ஐப்பசி மாதம் சூரனை சம்ஹரம் செய்து வெற்றி கண்ட வடிவேலனை கார்த்திகை மாதம் கை கூப்பி தொழுதால் நேர்த்தியான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்த சஷ்டியில் சூரனை வெற்றி கண்ட வேலன் வெற்றி களிப்போடு இருக்கும் மாதம் கார்த்திகை. ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் அதைத்தான் நாம் திருக்கார்த்திகை என்று அடைமொழியுடன் அழைக்கின்றோம். பெரிய கார்த்திகை என்றும் கூட சிலர் சொல்வார்கள். திருக்கார்த்திகை நாளன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவதோடு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுப்பான். அப்படிப்பட்ட இனிய திருக்கார்த்திகை திருநாள் கார்த்திகை 28ஆம் தேதி 13/12/2024 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஆகும். பாவங்கள் போக்கும் பரணி தீப வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்று, அதாவது கார்த்திகை 27ஆம் தேதி 12/12/2024 வியாழக்கிழமை மாலையில் நம் வீட்டில் விளக்கேற்றி வைத்தால் உன்னதமான வாழ்க்கை அமையும். மறுநாள் ஆலயம் சென்று முருகப்பெருமான் சந்நிதியில் வழிபட வேண்டும். கவச பாராயணம் பாடுவது நல்லது. உங்கள் வீட்டில் நல்லெண்ணெயிலும் ஆறுமுக பெருமான் சந்நிதியில் இலுப்பை எண்ணெயிலும் தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு படிக்கு 3 விளக்கு ஏற்ற வேண்டும். ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த கார்த்திகை 18ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் வக்ரம் பெறுகிறார். அதே கார்த்திகை 18ஆம் தேதி சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் இந்த மாதம் முழுவதும் பார்த்துக் கொள்கிறார்கள். மேலும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமாகி சனியை பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்திலிருந்து உங்கள் ராசிக்கு இப்பொழுது தொடர்கிற ஏழரை காலத்தை மீறி அர்த்தாஷ்டம குருவை தாண்டி 2/8 அமர்ந்திருக்கின்ற ராகு கேது கிரகங்களை எல்லாம் கடந்து ஏகப்பட்ட சுபிட்ச அதிர்ஷ்ட பிராப்திகள் அடுத்தடுத்த மாதங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கின்றன. இந்த மாதம் முழுவதும் பரிபூரணமான அதிர்ஷ்டமான மேன்மைகளை தரப்போகின்ற கிரகங்கள் என்னவென்று பார்த்தால், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனும் யோகாதிபதியான சுக்கிரனும் தான். செவ்வாயும் அவருக்கே உரித்தான அருமையான அமைப்பில் நிற்கிறார். இதனால் உங்களது அனைத்து இக்கட்டான நிலைமையும் பரிபூரண திருப்தியுடன் மாறும். மேலும் இந்த கார்த்திகை மாதம் தொடங்கி 3 வாரங்கள் முடிவதற்குள் ஏகப்பட்ட உயர்வு, இனிமை, வைபவங்களை அடைவீர்கள். குடும்ப அமைதி அதிகரிக்கும். அன்றாட வருமான பணப்புழக்க வகையிலும் உயர்வுகள் உண்டு.
குடும்ப சுபிட்சம் உயரும், உறவுகளுடன் அந்யோன்ய ஒற்றுமை அதிகரிக்கும், ஆரோக்கிய சங்கடம் எதுவும் இருக்காது, வீண் விரய செலவுகள் அனாவசிய நஷ்டங்கள் ஏற்படாது, பயண அலைக்கழிப்பு ஏதும் இல்லை. 3வது வாரத்தில் எதிர்பார்த்து இருக்கின்ற தொகைகள் கைக்கு வரும். புரட்டாதி நட்சத்திர வயது கடந்தவர்கள் மட்டும் முதல் வாரம் கடந்த பிறகு ஆரோக்கியம், மருந்து மாத்திரை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோக விஷயங்கள் புதிய மாற்றங்களை, அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அதிர்ஷ்டங்களும் முதல் வாரமே ஏற்படும். கடன் கன்னி, கோர்ட், காவல்துறை, வழக்கு விவகாரங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் எதிர்பார்த்தது மாதிரி தீர்வு கிடைக்கும். தடைபட்டு வருகின்ற வாரிசுகளின் திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் நல்ல விதமாக முடியும். இந்த மாதம் வெள்ளி, திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மன நிறைவு சம்பவங்கள் நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்குமான வெற்றி ஏற்பட்டு புதிய சொத்து, பொன்பொருள் சேர்க்கையாகி புதுவகையான அனுகூலமான சுபிட்சங்களை சந்திக்க போகிறீர்கள். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த நேரம் செவ்வாயின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே பிரச்சனைகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையலாம். உடன்பிறப்புகளின் வழியில் செலவு அதிகரிக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகல இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உருவாகலாம். கொடுத்த தொகையை வாங்க முடியவில்லையே, வாங்கிய தொகையை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பணப்பற்றாக்குறையும் அதிகரிக்கும் நேரம் இது. அருளாளர்களின் ஆசையும் அனுபவஸ்தர்களின் அறிவுரையும் உங்களுக்கு கை கொடுக்கும். கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசியில் உள்ள சனியை பகைக்கிரகமான செவ்வாய் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி குறையத்தான் செய்யும். மனக்கவலை அதிகரிக்கத்தான் செய்யும். உடன் பிறந்தவர்கள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். தொழிலில் பங்குதாரர்களை விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். நரம்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால் கவலை அதிகரிக்கும். இதுபோன்ற நேரங்களில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால் விலை உயர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழலும் உருவாகலாம். குறிப்பாக தொழில் நஷ்டத்தை ஈடுகட்ட வாங்கிய சொத்துக்களை விற்க வேண்டியதற்கும் பெண்களால் பிரச்சனை ஏற்படும். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இடமாற்றம், ஊடுமாற்றம் எளிதில் கிடைத்தாலும் அவை திருப்தி தராது. பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் நல்ல அனுகூலம் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை உங்களுக்கு வரும். மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொட்ட காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். துணையாக இருப்பவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். பாடுபட்டதற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. மேலும் கடகராசியில் உள்ள செவ்வாய் 18ஆம் தேதி வக்ரமடைகிறார். ஏற்கனவே அவர் நீச்சமடைந்து சனியை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு நம்பிக்கை உரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். உடன்பிறப்புகளின் பகை அதிகரிக்கும். பாக பிரிவினை இழுபறி நிலையில் இருக்கும். பஞ்சாயத்துக்கள் நீடிக்கும். பழைய வழக்குகள் முடிவுற்றாலும் புதிய வழக்குகள் தொடரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் ஆலோசனையை கடைபிடிப்பது நல்லது. பெண்களுக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப சுமை கூடும். இந்த கும்பராசி விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன் வாங்கி வாழ்க்கை துணையின் பெயரில் பத்திரப்பதிவு செய்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு மாற்று கட்சிகளிடம் சற்று விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம், சுவாதி, அனுஷம், உத்திராடம், அஸ்தம், ரோகிணி, மிருகசீரிடம், உத்திரட்டாதி, பரணி, மகம், பூசம், புனர்பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் நவம்பர் 16, 18, 20, 22, 23, 28, 30, டிசம்பர் 1, 3, 5, 6, 8, 10, 12, 13. இந்த கார்த்திகை மாதம் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.